300 கோடி ரூபாய் தொடர்பான ஊழல் வழக்கில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டிருந்த வழக்கில் சுமார் 23 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் டிபார்ட்மெண்ட் அட்டாச் செய்திருக்கிறது. சந்திரபாபு நாயுடு எதற்காக கடந்த காலத்தில் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார், அவர் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு காரணமாகவே இருந்த அந்த கைது தொடர்பான வழக்கில் வந்த அமலாக்கத்துறை சந்திரபாபு நாயுடுவை மோடியோடு கூட்டணியில் இருக்கிற காரணத்திற்காக இந்த வழக்கிலிருந்து விலக்கி இருக்கிறதா என்கிற கேள்வி உருவாகி இருக்கிறது. 3000 கோடி ரூபாய் ப்ராஜெக்டில் 370 கோடி ரூபாய் ஊழல் எப்படி நடந்தது, அதில் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரபாபு நாயுடுவினுடைய ரோல் இருக்கிறதா இல்லையா, பாஜகவோடு கூட்டணி வைத்ததற்காகவே இந்த ஊழல் வழக்கு ஊற்றி மூடப்படுகிறது என்கிற குற்றச்சாட்டை ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய ஒய்எஸ்ஆர்சிபி வைக்கிறது. அதனுடைய பின்னணி என்ன, சந்திரபாபு நாயுடுவினுடைய கையில் மோடி இருக்கிறாரா அல்லது மோடியினுடைய சொற்படி நடக்கக்கூடிய இடத்தில் சந்திரபாபு நாயுடு இருக்கிறாரா, அமலாக்கத்துறையை வைத்து கூட்டணி கட்சிக்கே ஆட்டம் காட்டுகிறாரா நரேந்திர மோடி என்கிற பல கேள்விகள் இருக்கிறது. என்ன நடக்கிறது ஆந்திராவில் என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. ஆந்திராவினுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கடந்த ஆண்டு கைது செய்யப்படுகிறார். கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் கைது செய்யப்படுகிறார். ஜெகன்மோகன் ரெட்டி அவரை கைது பண்ணி உள்ளே வைக்கிறார். ஒரு 22 நாட்கள் அவர் சிறையில் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். அதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, 5 ஆண்டுகள் முடியக்கூடிய காலகட்டத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சிக்கு 5 வருஷம் முடியும் பொழுது கைது பண்ணாங்க. கைது பண்ணப்போ சொல்லப்பட்ட காரணம், சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக இருந்தபோது, அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆந்திர பிரதேஷில் ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா, ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காகவும் ஆண்டர்பிரினர்ஷிப்காகவும் தொழில் முனைவோரை உருவாக்குவதற்கும் திறன் பயிற்சி கொடுப்பதற்குமாக ஒரு 3300 கோடியில் ஒரு பெரிய ப்ராஜெக்டை சந்திரபாபு நாயுடுவினுடைய அரசு லான்ச் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி லான்ச் பண்ணும்போது அதில் பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு சம்மந்தப்பட்ட நிறுவனம் தன்னுடைய மற்ற கம்பெனிக்கு அரசுகிட்ட பணத்தை வாங்கி வேறு விஷயத்துக்கெல்லாம் அந்த பணத்தை செலவு பண்ணி ஃபண்டை டைவர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை பார்த்திங்க அப்படின்னா பிளாக்லலாம் இல்லை, ஒயிட்லேயே வேறு நிறுவனங்களுக்கு அனுப்பிட்டு வேலை செஞ்சதில் பணத்தை சுருட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் எழுந்தது. அப்போ யாருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாங்களோ அவங்கள கேட்கணும் அப்படின்னா சந்திரபாபு நாயுடு தான் அதை கொடுக்க சொன்னார் என்று சொல்லி அவர் கைது பண்ணி சிறையில் போட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சுமார் 300 கோடியின் ஊழலுக்கு குவாண்டம் வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக இடி உள்ளே வந்துட போகுது. அமலாக்கத்துறை அதன் அடிப்படையில் கடந்த காலத்திலேயே உள்ளே வந்துருந்துச்சு. இப்போ இந்த வழக்கில் தான் ஒரு புதிய டெவலப்மெண்ட்டாக நேற்றைக்கு பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது. நம்ம பார்த்திங்கன்னா டெக்கான் ஹெரால்டில் ரிப்போர்ட் ஆகிருக்க பீஸை பார்க்குறோம். இடி அட்டாச்சஸ் அசெட்ஸ் ஒர்த் 23.54 crores இன் ஆந்திர பிரதேஷ் ஸ்கில் கார்பரேஷன் ஸ்கேம். ஆந்திராவில் நடைபெற்ற ஸ்கில் கார்பரேஷன் ஊழலில் தொடர்புடைய சொத்துக்கள் என 23 கோடிக்கு சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை அந்த சொத்துக்களை முடக்கி அவங்க அட்டாச் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் குறிப்பிடுறாங்க. இந்த கேஸில் தான் அது கீழே குறிப்பிடுறாங்க பாருங்க. இட் வாஸ் இன் திஸ் கேஸ் தட் த கரண்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் சந்திரபாபு நாயுடு ஹூ வாஸ் இன் அப்போசிஷன் பேக் தென் வாஸ் அரெஸ்டட் லாஸ்ட் இயர். கடந்த ஆண்டு இந்த வழக்கில் தான் சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை அவங்க குறிப்பிடுறாங்க. PMLA ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை தடுப்பு சட்டத்தின்படி 2002 அது அப்போ கொண்டு வரப்பட்ட சட்டம், அதன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. இப்போ இதை பார்த்திங்க அப்படின்னா இடி அந்த நிறுவனம் தான், நிறுவனம் பேர் பார்த்திங்கன்னா சைமன்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட்டு. அந்த ப்ராஜெக்ட் தான், அதில் தான் இந்த நிறுவனம் கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு பணத்தை வேறு விதமாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இதில் யாரெல்லாம் கைது பண்ணுறாங்க அப்படின்னா, விகாஸ் விநாயக் கன்வேல்கர் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜிங் டைரக்டர், DTSPL அப்படிங்கிறது தான் நிறுவனம், டிசைன் டெக் சிஸ்டம் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம். அதனுடைய மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறவர், அவரை குற்றத்துக்கு உட்படுத்தப்படுறாங்க, குற்றவாளியாக சேர்க்கிறோம். அதே போல் சௌம்யாத்ரி சேகர் போஸ் அலியாஸ் சுமன் போஸ் அப்படின்ட்டு எக்ஸ் மேனேஜிங் டைரக்டராக இருந்தவர். அவருக்கு கூட இருக்கக்கூடிய முகுல் சந்திர அகர்வால், அதே போல் சுரேஷ் கோயல், இவங்க 4 பேர் தான் இந்தியாவில் அரசினுடைய இதுக்கு இல்லாமல் சட்டவிரோதமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஷெல் கம்பெனிஸ்க்குலாம் அந்த பணத்தை டைவர்ட் பண்ணிக்கிறாங்க. கவர்மெண்ட் டெண்டரில் வாங்கின காசு வெவ்வேறு நிறுவனங்களுக்கு போட்டுட்டு வேலை நடத்துறதுல முறைகேடாக அதை ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. பிளாக் ஒயிட்டாக மாற்றுறதுக்குள்ளே அதை வேறு ரூட்டுக்குள்ளே கொண்டு போயிருக்காங்கங்கிற
ஒரு பாயிண்ட்டை அவங்க குறிப்பிட்றாங்க. ஏற்கனவே இந்த வழக்கில் அமலாக்கத்துறை வந்து 2022 வந்துருச்சு உங்களுக்கு. ஏன்னா அப்போ சந்திரபாபு நாயுடு ஆட்சியை விட்டு போனதும் வந்த பிறகே ஜெகன்மோகன் ரெட்டி எப்போ கேஸை பதிவு பண்ணுறாரோ கேஸை பதிவு பண்ணதுமே இடி ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துருச்சு. ஏன்னா அப்போ பொறுத்த வரைக்கும் ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரபாபு நாயுடு 2 பேரோடமே பாஜக ஒரே மாதிரி தான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தது. 2 பேர்கிட்டையும் நெருக்கமாக போகிற மாதிரி தான் இருந்தது. சந்திரபாபு நாயுடு வச்சு கொஞ்சம் கோபமாக சில விஷயங்கள் பேசினார். ஆட்சியில் இருக்கிறதுனால 2 பேரையும் எதிர்ப்போன்னு எதிர்த்தார். பட் ஜெகன்மோகன் ரொம்ப நெருக்கமாக போயிட்டார். அதனால் அப்போ என்ன பண்ணாங்கன்னா பலரையும் கூப்பிட்டு அமலாக்கத்துறை இந்த காலகட்டத்தில் விசாரிச்சிருந்தது. இப்போ இதை ஒரு பக்கம் ஃப்ரீஸ் பண்ணிட்டு இங்கே வந்தோன்னா இந்த வழக்கில் இப்போ நேற்றைக்கு அமலாக்கத்துறை சொல்லியிருப்பது, இந்த வழக்கில் நாங்கள் இவ்வளோ பேரை சந்தேகப்படுறோம், ஏற்கனவே ஒரு 30 கோடி ரூபாய் 31 கோடி ரூபாய் இது தொடர்பான எஃப்டி ஃபிக்ஸட் டெபாசிட்டை முடக்கிட்டாங்க. அது கூட இந்த 23 சுமார் 50 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் இப்போ நேரடியாக அமலாக்கத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது. இப்போ அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்தோன்னா ஒய்எஸ்ஆர்சிபி ஜெகன்மோகன் கட்சி நேற்றைக்கு இதை எடுத்து போட்டு தான் சொல்கிறாங்க. மிக முக்கியமாக சந்திரபாபு நாயுடு தொடர்புடைய இந்த ஸ்கேமில் அவர் எதுக்காக ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டாரோ அமலாக்கத்துறை அது தொடர்பான சொத்துக்களை இன்றைக்கு முடக்கிடுகிறது. இந்த அசட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் டைரக்டர்ஸாக இருந்தவங்கலாம் சொன்னாலும் கூட ஃபேக் இன்வாய்ஸ் பண்ணி அதன் மூலயமா ஃபேக்காக பில்லை போட்டு பணத்தை ஊழல் பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஆனால் சந்திரபாபு நாயுடு அரெஸ்ட் பண்ணது ஜெயில் பண்ணதும் இந்த கேஸ் தான். அவர் தான் கீ கான்ஸ்பிரேட்டர், கீ பெனிஃபிஷியரி. இது அவங்க வந்து இவருக்கு பின்னாமே செயல்பட்டாங்கிறது தான் குற்றச்சாட்டுங்கிற மாதிரி கொண்டு வராங்க. அவரை தான் வந்து பார்த்திங்கன்னா இது வெளியில் போகிறதுக்கு கொண்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிற சார்ஜ் இருக்குன்னு ஒய்எஸ்ஆர்சிபி சொல்லுது. அதாவது அவங்க எதிர்கட்சி அமலாக்கத்துறையை இதை ஒத்துக்குச்சு, அமலாக்கத்துறையை இதை விசாரிக்கும் போது சந்திரபாபு நாயுடு மேலே குற்றம் இருக்க தானே செய்யணும்னு ஒய்எஸ்ஆர்சிபி சொல்கிறாங்க. ஆனால் இதற்கு இந்த பக்கம் அமலாக்கத்துறை என்ன சொல்லுது அப்படின்னா, சந்திரபாபு நாயுடு காரு இதில் தவறு பண்ணதுக்கு வழியே இல்லைங்க, அவர் மீது எந்த குற்றத்தையுமே நம்ம சொல்ல முடியாது என அமலாக்கத்துறை தரப்பில் நேற்றைக்கு அதை அஃபிஷியலாக அவங்க ப்ரெஸ் ரிலீஸில் கொடுக்கல. பட் வழக்கை நகர்த்தக்கூடியதுங்கிறது இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடி ஹேஸ் கிவன் க்ளீன் சிட் அப்படின்னு ரிப்போர்ட் ஆகிருக்கு. யாருக்கு அப்படின்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் இதில் நம்ம இந்த வழக்கில் இதுக்கு மேலே வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய லிங்கை பார்க்குறோம். நோ நாயுடு லிங்க் ஃபவுண்ட் இன் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கேம். இடி வந்து பேப்பருக்கெல்லாம் நியூஸ் கொடுத்துருச்சு. என்னென்ன சந்திரபாபு நாயுடுவை நம்ம சந்தேகப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க, அவர் வந்து பாவம் ரொம்ப அப்பழுக்கு இல்லாத ஒரு மனிதராக இருக்கிறார், இப்போதைய முதலமைச்சர் அதை தாண்டி மோடி கவர்மெண்ட் நிற்கணும்னா அவர் தானங்க இருக்கார் அப்படிங்கிறத நம்ம அதில் கனெக்ட் பண்ணி பார்க்கணுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது. இப்போ இவருக்கு மேலே சம்மந்தமே இல்லை அப்படின்னா அப்போ போன இதில் ஜெகன்மோகன் வந்து பழிவாங்க கைது செய்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் வருது. ஆக இப்படியான ஒரு இதை நம்ம ஃப்ரீஸ் பண்ணோம்னா எதிர்கட்சிகள் இந்த நேரத்தில் எழுப்பக்கூடிய கேள்வி என்பது 2022 அவர் மீது குற்றம் தாக்கல் செய்யப்படுகிறது, அவர் குற்றம் சாட்டப்படுகிறார், எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது. எஃப்ஐஆரை வந்து அவங்களுடைய சிஐடி, அவங்களுடைய க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லையா ஆந்திராவில், ஆந்திரா போலீஸ் நம்மகிட்ட சிபிசிஐடி மாதிரி அவங்ககிட்ட சிஐடி. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, வழக்கை பதிவு பண்ண உடனே அமலாக்கத்துறை நேரடியாக அப்போவே உள்ள வருது, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் அப்பயே உள்ள வந்து இந்த வழக்கை நாங்கள் விசாரிக்கிறதுக்கு ஒரு சார்ஜ் ஷீட் அவங்க இசிஐஆர்னு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் போடுவாங்க. அந்த இசிஐஆரை போட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, விசாரணையே தொடங்குகிறார்கள். 2022 விசாரணையை தொடங்கி என்ன பண்ணுறாங்கன்னா யார் யாரெல்லாம் கூப்பிட்டு அவங்க கூப்பிட்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். 26 பேருக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் கொடுக்குது. 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட 26 பேருக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு 241 கோடி வரைக்கும் ஸ்கேம் நடந்திருக்குன்னு அப்போ அமலாக்கத்துறையினுடைய தரப்பில் சொல்கிறாங்க. 2 ஐஏஎஸ் அதிகாரிகள், யார் சந்திரபாபு நாயுடுவினுடைய மிக நெருக்கமாக இருந்த அரசில் பங்கு வகித்த 2 ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு சம்மன் கொடுத்து கூப்பிட்டு அமலாக்கத்துறை விசாரித்திருக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இந்த ஸ்கேம் நடந்தபோது ரிட்டையர் ஆன அந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை கூப்பிட்டு சந்திரபாபு நாயுடு பொறுப்பில் வச்சுருந்தார். அதில் ஒருத்தர் பேர் வந்து பார்த்திங்கன்னா கே லக்ஷ்மி நாராயணா அப்படின்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், இன்னொரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோட பேர் காந்தா சுப்பாராவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். இவங்க 2 பேருமே டாப் பொசிஷனில் இருந்திருக்கிறாங்க. இதில் லக்ஷ்மி நாராயணாவை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சருடைய சிறப்பு செயலாளராக சந்திரபாபு நாயுடு ஆட்சியில் இருந்தபோது 1999 2004 அந்த 5 ஆண்டுகளில் அவர் வந்து பார்த்திங்கன்னா சந்திரபாபு நாயுடுடைய சீஃப் மினிஸ்டரோட ஸ்பெஷல் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணியிருக்கார். இது ஒன்று. அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு அவர் ஒரு டைரக்டராக கொண்டு வந்து இந்த துறையில் ரிட்டையர் ஆனவரை கொண்டு வந்து நமக்கு விசுவாசமான வந்து சந்திரபாபு நாயுடு போடுகிறார். ஒன்று எங்கே 2014-19. அதே போல் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சுப்பாராவ் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்பெஷல் செக்ரட்டரியாக இருக்கிற அந்த குறிப்பிட்ட
துறை இருக்கு இல்லையா, இந்த ஸ்கீமை லான்ச் பண்ண துறை, அதனுடைய ஸ்பெஷல் செக்ரட்டரியாக இருக்கிறார்கள். 2014-19 அவரும் இருக்கார் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அதனால் இவங்க 2 பேருக்கும் இடி சம்மன் கொடுத்தவர்களை விசாரிக்கிறதுக்கான வேலைகளை தொடங்கினார்கள். சந்திரபாபு நாயுடைய பேரை 2023 பின்பக்கத்தில் தான் சேர்க்குறாங்க. அவங்க சொல்லக்கூடியது ஃபண்ட்ஸை கொண்டு போய் நெட்வொர்க் ஆஃப் கம்பெனிஸ்க்கு மூவ் பண்ணதுக்கு ஃபாரன்சிக் ஆடிட்டில் தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம், எங்ககிட்ட எவிடன்ஸ் மூலமாக தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இடி அதனால தான் இண்டிபெண்ட்டாக அதில் எடுத்தாங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாங்க. அப்போ இது பார்த்திங்கன்னா சைமன்ஸ் ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா 6 கிளஸ்டர் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு உருவாக்குவது, அதாவது திறன் பயிற்சி கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள், குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸாக உருவாக்குறது 546.84 கோடிக்கு. 2014-15 அவங்க இதுக்கான விஷயங்களை ப்ரப்போசல் கொடுத்து சந்திரபாபு நாயுடு பர்மிஷன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. இப்போ இதை ஒட்டுமொத்தமாக இந்த வழக்கில் இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்கள் கிட்டத்தட்ட அவர் வழக்கு விசாரணையிலிருந்தே அவருக்கு சம்மந்தமே இல்லைங்கன்னு வெளியில் அனுப்பக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்திருக்கிறது என்பது தான் இமீடியட்டாக வந்திருக்கக்கூடிய டெவலப்மெண்ட். அப்போ எல்லாரும் கேட்கக்கூடியது 22 நீங்கள் வழக்கு பதிவு பண்ணுறீங்க, அமலாக்கத்துறை உள்ளே வருது, ஏன்னா சிஐடி வழக்கு போட்டுருச்சு. வழக்கு போட்டுட்டு 26 பேருக்கு சம்மன் கொடுக்குறீங்க, கூப்பிட்டு விசாரிக்கிறீங்க. சந்திரபாபு நாயுடுவுக்கு நெருக்கமாக இருந்த 2 அதிகாரிகளாம் விசாரிக்கிறீங்க. 2024 அவர் ஜெயிலுக்கு போயிட்டு கூட்டணி உங்களுக்கு கூட அமையுது. 23 ஜெயிலுக்கு போகிறார், 24 கூட்டணி அமையுது. அதே 24 பிற்பகுதியில் சந்திரபாபு நாயுடு மீது எந்த குற்றச்சாட்டும் இருப்பதாக தெரியவில்லை என்று நீங்கள் க்ளீன் சிட் கொடுக்குறீங்கன்னா பிஜேபி வாஷிங் மிஷின் எப்படி வேலை செய்து பாருங்கள் அப்படின்ட்டு எதிர்கட்சிகள் இதை ஒரு மிகப்பெரிய அஸ்திரமாக இவர்களை நோக்கி எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல ஒரு கொஷின் ரைஸ் ஆகும். என்ன அப்படின்னா, சந்திரபாபு நாயுடு அவர் ரொம்ப ஒரு ப்ரூடன்ட் பாலிட்டிஷியன், என்டிஏவினுடைய கன்வீனராக இந்தியாவினுடைய இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாஜகவில் டெல்லியினுடைய அலுவலகத்தில் தலைமை அலுவலகத்தில் அவர் அங்கே ஒரு ரோல் பொசிஷனில் மேனேஜரியல் ரோலில் இருந்த காலகட்டத்தில் என்டிஏவினுடைய தலைவராக இருந்தவர், கன்வீனராக இருந்தவர் சந்திரபாபு நாயுடு. அவர் முதலமைச்சர்லாம் ஆவதற்கு முன்னாடி இவர் நேஷனல் பாலிட்டிக்ஸில் ஒரு கீ போஸ்ட்டில் இருந்தவர் சந்திரபாபு நாயுடு. அதை விட ரொம்ப முக்கியம், அவர் ரொம்ப ஷ்ரூடாக வேலை பார்க்கக்கூடியவர். அப்படிப்பட்டவர் இவ்வளவு தூரம் ஆட்சிக்கு வந்த பிறகு மோடி இவர் ஆட்சியை தான், இவரை நம்பி தான், இவருடைய எம்பிக்களை நம்பி தான் இருக்கார் என்ற பிறகும் கூட ஏன் பெருசாக எந்த விதமான குடைச்சலும் கொடுக்காமல் அவர் ஆந்திராவை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி பலராலும் எழுப்பப்பட்டது. அதற்கான பதில் இப்போது கிடைத்திருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா சந்திரபாபு நாயுடு மீதான அமலாக்கத்துறை வழக்கில் சந்திரபாபு நாயுடுவுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை என அமலாக்கத்துறை ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது மோடியினுடைய 3வது ஆட்சி காலத்தில் அப்படிங்கிறது தான் நமக்கான டேக்அவேவாக இருக்குது. அப்போ இவர்களுடைய வாஷிங் மிஷின் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம்தான் பேசுபொருளாக இப்போது மாறி இருக்கிறது. இப்போ சமீப காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா சந்திரபாபு நாயுடு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்பெஷல் பேக்கேஜ் பட்ஜெட்டுக்கு கேட்டார். ஆனால் பீகாருக்கு கொடுத்ததை விட ரொம்ப கம்மியாக தான் ஆந்திராவுக்கு கொடுத்தாங்க. அவர் என்ன பண்ணாருன்னா, சிட்டியை டெவலப்மெண்ட் பண்ணுவதற்காக ப்ராஜெக்டு, குறிப்பாக தலைநகரை உருவாக்குவதற்கான ப்ராஜெக்ட்டுக்கு ப்ரப்போசல் கேட்குறாரு. மத்திய அரசு, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் கடன் வாங்கிறதுக்கு நாங்கள் வேணால் கேரண்டி கையெழுத்து போடுறோம், நிறைய கடன் வாங்கிக்கலான்னு உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய அந்த உச்சபட்சமாக இவ்வளோ தான் கடன் வாங்கலான் இருக்கு இல்லையா, அதை உயர்த்தி தரோம், உங்களுக்கான கேரண்டி வெளிநாடு வங்கிகளில் கேரண்டி நாங்கள் கொடுக்குறோம், கடனை சீக்கிரம் வாங்குறதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம் என்பதாகத்தான் மத்திய அரசு நெகோசியேஷனை சந்திரபாபு நாயுடுனுடைய ஆந்திரா கவர்மெண்ட்டுக்கு பேசுது. ஓகே, இது ஒரு பக்கம். 3வது இப்போ சமீபத்தில் நடந்தது இந்த விஜயதசமி ஆயுத பூஜைக்கெலாம் முன்னாடி எல்லா மாநிலங்களுக்குமான வாங்கிய வரியில் வரி பகிர்வை பிரித்து கொடுப்பதற்கு எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தாங்க. அதில் சந்திரபாபு நாயுடுடைய கவர்மெண்ட்டுக்கு பீகார் நிறைய வாங்குது, மத்திய பிரதேசம் நிறைய வாங்குது, எப்பவும் போல் உத்தரப்பிரதேசத்துக்கு நிறைய நிதி போகுது. சர்ப்ரைசிங் ஃபேக்டராக மமதா பானர்ஜி கூடுதலாக அவங்க ஸ்டேட்டுக்கு நிதி போகுது. ஏன்னா இவர்கிட்ட யாச்சும் 18, அவர் ப்ளஸ் பவன் கல்யாணம் சேர்த்தா கூட ஒரு ரஃப்பாக ஒரு 20 எம்பிஸ் வரைக்கும் இருப்பாங்க. 20 எம்பி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே மம்தா பானர்ஜியே 25+ வச்சுருக்கிறாங்கன்னும் போது அவங்க ஒரு வேளை எதுவும் ஒரு சின்ன நெகோசியேஷனுக்குள்ளே ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே போயிட்டாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் ஆந்திராவுக்கு கொடுக்கப்பட்ட நிதி என்பது தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்ட நிதி அளவுக்கு தான் கொடுக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் ஒரு எம்பி கூட கொடுக்கல, அங்கே உங்களுக்கு கூட்டணி ஜெயிச்சிருக்கு, ஆட்சியை ஸ்வீப் பண்ணியிருக்கிறீங்க, அங்கேருந்து உங்களுக்கு உங்கள் கூட்டணி கட்சிக்கான எம்பி என்டிஏ எம்பிஸ் கிடச்சிருக்கிறாங்க.
ஆனால் இவ்வளவுக்கு பிறகும் ஆந்திராவுக்கும் தமிழ்நாடுக்கும் ஒரே மாதிரி நீங்கள் நிதி கொடுப்பீங்க அப்படின்னா சந்திரபாபு நாயுடு அதை எப்படி பார்ப்பாருங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ நீங்கள் உங்களுக்கு ஜீரோ வந்து அந்த ஸ்டேட்டையும் அப்படி தான் டீல் பண்ணுவீங்க, இவ்வளோ தரத்தை எடுத்து கொடுத்த எங்களையும் அப்படி தான் டீல் பண்ணுவீங்களாங்கிற கேள்வியை சந்திரபாபு நாயுடு எழுப்பும் பொழுது தான் மிக முக்கியமான சுவாரஸ்யமான திருப்பங்கள் வருவதற்கான ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் சந்திரபாபு நாயுடு அந்த கேள்வியை எழுப்பவில்லை. அதற்கான காரணம் அவர் கம்ப்ளீட்டாக ஒருவேளை அமலாக்கத்துறை அடுத்தடுத்த விசாரணைகளில் சந்திரபாபு நாயுடுக்கும் இந்த வழக்குக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அவர் வழக்கிலிருந்தே டிஸ்சார்ஜ் பண்ணுவதற்கு வாய்ப்பை நோக்கி நகர்த்துகிறதோ என்கிற கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது. சமீபத்தில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்த திருப்பதி லட்டு விவகாரத்தெல்லாம் கிளப்பினார். பாஜக அதில் பெருசாக ரியாக்ட் பண்ணலாங்கிறதையும் பார்க்குறோம். அவங்க எல்லாத்துலேயும் கருத்து சொல்லுவாங்க. ஜேபி நட்டா அறிக்கை கேட்டார், உடனடியாக அதை நாங்கள் பார்ப்போனாருங்கிறத தாண்டி பொலிட்டிக்கலாக அதுக்குள்ளே பெரிய கேமுக்குள்ளே பிஜேபியும் ரியாக்ட் பண்ணாமல் இருந்தது. அது எது யாருக்கான கவுண்டர், யாருக்கான பதிலை சொல்லியிருக்கிறார்கள் என்கிற கேள்வி இருக்கிறது. சந்திரபாபு நாயுடு அநேகமாக அவர் மீது இருக்கக்கூடிய எல்லா வழக்குகளும் எதெல்லாம் முகாந்திரமாக வச்சு இடி உள்ள வந்ததோ இது எல்லாத்திலிருந்தும் அவர் வழக்கிலிருந்து விடுவிக்கப்படலாம். விடுதலை இல்லை, விடுவிப்பு, உள்ளே டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டு நகர்வதற்கான வாய்ப்பெல்லாம் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன்லாம் இடி போன்ற கேஸஸ்க்கு வருமா அப்படின்னா அவர் சார்ஜ் ஷீட்டுக்குள்ளே போட்டுட்டு அவருக்குள்ளே சம்மந்தமே இல்லைங்க, பின்னாடி தாங்க சேர்த்தாங்க, அது சிஐடி தான் சேர்த்தது, இடி சேர்க்கல அப்படின்னு ரொம்ப கீனாக முடிச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். சிஐடி இந்த வழக்கை விசாரிக்க முடியாது. ஏன்னா அவங்க முதலமைச்சர் மேலேயே சிஐடி எப்படி வழக்கு விசாரணை செய்யும் என்கிற கேள்வி இருக்கிறது. ஸோ இந்த 5 ஆண்டுகள் எப்படி நகருகிறதோ சந்திரபாபு நாயுடு கம்ப்ளீட்டாக தாங்க இருக்கக்கூடிய எல்லா பொலிட்டிக்கல் கேசஸையும், பொலிட்டிக்கலாக அவருக்கு தொல்லை தரக்கூடிய கேசஸில் இருந்தெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் சீட் வாங்கி விடுவாரோ என்கிற ஒரு பாயிண்ட்டும் வருகிறது. சந்திரபாபு நாயுடு மீண்டும் ஒரு முறை தேர்ந்த அரசியல்வாதியாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார். பார்ப்போம் இது என்ன மாதிரி அடுத்தடுத்த நிலைகளில் நகருகிறது, இன்னும் யாரெல்லாம் கூட்டணிக்கு வந்து வழக்குகளில் இருந்தெல்லாம் விடுவிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.